கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று உலகம் முழுக்க கவலையாலும் பிரச்சனையாலும் சோதனைகளாலும் மன விரக்திகளாலும் வாழ்க்கையின் விரக்திகளாலும் மரணத்தை எண்ணி வாழக்கூடிய வாழ்வைத்தான் பலர் வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வாலிப சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் பெரும்பான்மையாக இந்த நிலையில் இருக்கக்கூடிய காட்சியைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலம் மறுமை நெருங்கும் போது வரும் என்று சொன்னார்கள். மனிதர்களுடைய இறுதி காலம் நெருங்கும் போது மன்னரைகளை பார்த்து மனிதர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டுமே என்று. மரணித்தவனை பார்த்து உயிர் உள்ளவன் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி மரணத்தை எண்ணி கவலையாலும் பிரச்சனைகளாலும் சோதனைகளாலும் நெருக்கடிகளாலும் வாழக்கூடிய வாழ்வை இறுதி சமூகம் சந்திக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று இதற்காக மருத்துவமனைகள் உருவாகிவிட்டது, இதற்காக மருத்துவர்கள் உருவாகிவிட்டார்கள். இதுவே மிகப்பெரிய ஒரு அம்சமாக சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது.